இப்போ நீங்க உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து எக்ஸ் தளத்தையோ இல்ல வேற ஏதாவது சமூக வலைத்தளத்தையோ ஸ்க்ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ம் அங்கே வந்து இந்த ஹேஷ்டேக் டிஎம்கே ஃபெயில், அப்புறம் ஹேஷ்டேக் டிவிகேலான், இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கூட தமிழ்நாடு இப்போ ஒரு வன்முறை காடா மாறிடுச்சுங்கிற ஒரு பதற்றமான பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்படுறத நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆமா, நிறையவே பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதே ஆபத்தோன்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையில 2024ஆம் ஆண்டோட அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு காவல்துறை தரவுகளையோ இல்ல தேசிய குற்ற ஆவண காப்பகமான NCRB அறிக்கையோ எடுத்து பாத்தீங்கன்னா நிலைமையே தலைகீழா இருக்கு. கண்டிப்பா வன்முறை குற்றங்கள் உண்மையில குறைஞ்சிட்டு வருதுன்னு அந்த தரவுகள் சொல்லுது. கரெக்ட். அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தவறான தகவலை கொடுக்கறாங்க. அது யார், எங்க உண்மை மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. இந்த முரண்பாடு தான் இப்போ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பேசுபொருள். எங்கள் எப்பவும் பொய் சொல்றதில்லன்னு நாம நினைப்போம். ஆனா ஆனா அந்த எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு இல்லையா? அதேதான். அந்த எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சமூக உளவியலையும் குற்றங்கள் நடக்கிற விதத்துல வந்திருக்கிற நவீன மாற்றங்களையும் நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்போ மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்கிற அந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். 2024 காவல்துறை அறிக்கை, அப்புறம் 2023 NCRB தரவுகள் படி தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, கலவரம் மாதிரியான வன்முறை குற்றங்கள் கணிசமா குறைஞ்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பணத்துக்காகவோ இல்ல ஆதாயத்துக்காகவோ செய்யப்படுற கொலைகள் வந்து ஒரு 10% குறைஞ்சிருக்கு. இதுக்கு காவல்துறை என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? அந்த டேகோ டேர் ஆபரேஷன்ஸ் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். டேகோ, அதாவது தொடர் குற்றவாளிகளை தடுக்கிற நடவடிக்கை, அப்புறம் டேர் எனப்படும் ரவுடிகளை ஒடுக்கிற நடவடிக்கை. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த டேட்டா அடிப்படையிலான நகர்வுகள் தான் காரணம்னு சொல்றாங்க. இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா இந்த டேகோ டேர் முன்னெடுப்புகள் என்ன பண்ணுதுன்னா, பழைய காலத்து மாதிரி சந்தேகம் வந்தவங்களை பிடிக்கிறத தாண்டி டேட்டாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்துது. ஓ, டேட்டாவை வச்சு முன்கூட்டியே கணிக்கிறாங்களா? ஆமா, பயோமெட்ரிக் கண்காணிப்பு, தொடர் குற்றவாளிகளோட நடமாட்டத்தை முன்கூட்டியே கணிக்கிறதுன்னு காவல்துறை ரொம்பவே டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆயிருக்காங்க. அதனால வீதிகள்ல நடக்கிற சாதாரண வழிப்பறிகள், செயின் பறிப்புகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா இதே தரவுகள்ல இன்னொரு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் வன்முறை குறையுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சைபர் குற்றங்கள் மலைக்க வைக்கிற அளவுக்கு 97.9% அதிகரிச்சிருக்கு. உண்மைதான், அது ரொம்ப பெரிய நம்பர். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 5.9% உயர்ந்திருக்கு. பட்டியல் சமுதாயத்தினர் மீதான வன்கொடுமைகள் 9.1% அதிகரிச்சிருக்கு. முதியவர்களுக்கு எதிரான குற்றங்களை எடுத்துக்கிட்டா 2104 வழக்குகளோட தமிழ்நாடு தேசிய அளவுல 4வது இடத்துல இருக்கு. இந்த எண்கள் கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, கொலை குற்றங்கள்ல ஒட்டுமொத்த எண்கள் குறைஞ்சாலும் முதியவர்கள் கொலை செய்யப்படுறதுல தமிழ்நாடு தேசிய அளவுல முதலிடத்துல இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த எண்களை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது? இது எப்படி இருக்குன்னா, கூகுள் மேப்ல ரோடு கிளியரா இருக்குன்னு காட்டுது, ஆனா நிஜத்துல நம்ம குழிகளை தாண்டி பயணிக்கிற மாதிரி இல்லையா? நல்ல ஒப்பீடு. ஆனா நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கணும். இந்த எண்கள் அதிகமாறத மட்டுமே வச்சுக்கிட்டு சமூகம் சீரழிஞ்சிடுச்சுங்கிற முடிவுக்கு நாம வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம். முதியவர்கள் கொலை செய்யப்படுறதுல முதலிடம்னு சொல்றேன், ஆனா சமூகம் சீரழியலன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் முழுமையா சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இத ஜனநாயகப்படுத்தப்பட்ட புகாரளிக்கும் முறை, அதாவது டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங்னு சொல்லலாம். முந்தைய காலங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரோ இல்ல ஒரு பெண்ணோ காவல் நிலைய படிகளை மிதிக்கவே ரொம்ப பயப்படுவாங்க. ஆமா, பல புகார்கள் உள்ளூரிலேயே பஞ்சாயத்து பேசி அமுக்கப்படும். அதேதான். ஆனா இன்னைக்கு காவலன், SOS செயலி, 1990 சைபர் உதவி எண், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இதெல்லாம் அந்த தடைய உடைச்சிருக்கு. முன்னாடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ புகாரா மாறுது. ஓ, அப்போ புகார்கள் பதிவாகிற விதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. 5.9% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாறது எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்க முடியும்? நிஜமாவே சமூகத்துல குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்கலையா? வெறும் புகார்கள் மட்டும்தான் இப்போ தைரியமா பதியப்படுதுன்னு சொல்றீங்களா? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. நான் குற்றங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லல. ஆனா போக்சோ சட்டம் வந்த பிறகு
பள்ளிகள்லயும் வீடுகள்லயும் குட் டச் பேட் டச் குறித்த விழிப்புணர்வு பெருமளவுல சொல்லிக் கொடுக்கப்படுது. அது உண்மைதான். நிறைய விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் நடக்குது. ஆமா. முன்னாடி குடும்ப கௌரவம்னு சொல்லி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்ப புகாரா மாறுது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 5.9% அதிகரிச்சிருக்குங்கிறதோட பின்னணி என்னன்னா, சமூகம் விழிப்படைஞ்சு தைரியமா பேசத் தொடங்கியிருக்குங்கிறது தான். ஓ, அப்போ அது ஒரு சிஸ்டம் ஹெல்தியா இருக்கிறதுக்கான அறிகுறி. அதிகரிக்கிறது புள்ளிவிவர ரீதியா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். புரியுது. அதாவது புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு விதமான லாஜிக்கலான விளக்கத்தை கொடுக்குது. ஆனா பொதுமக்களோட மனசுல இருக்கிற பயம் எண்களால வர்றது கிடையாது, சம்பவங்களோட தன்மையால வர்றது. கண்டிப்பா. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கே. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை. ஜூலை 5, 2024 அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே உலுக்கிடுச்சு. ஆமா. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு விவாதத்துல பொதுமக்களோட உளவியல மிக மோசமா பாதிச்ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த சம்பவம் தான். பெரம்பூர்ல தன்னோட வீட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெறும் 40 வினாடிகள்ல கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டார். அதுவும் யார் செஞ்சாங்க? ஃபுட் டெலிவரி ஏஜென்ட்ஸ் உடையில் வந்த ஒரு கும்பல். அதுதான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். காவல்துறை தாக்கல் பண்ணியிருக்கிற 5000 பக்க குற்றப்பத்திரிக்கையில இதுக்கான 3 வெவ்வேறு நோக்கங்களை அடுக்கி காட்டியிருக்காங்க. 1, ஆற்காடு சுரேஷோட கொலையால ஏற்பட்ட பழிவாங்கும் எண்ணம். இத அவனோட தம்பி பொன்னைப்பாலும் முன்னெடுத்திருக்கான். 2, வடசென்னையோட ரியல் எஸ்டேட் ஆதிக்க போட்டி. இதுல 20 வருஷமா தலைமறைவா இருக்க வழக்கறிஞர் சம்போ செந்தில் சம்பந்தப்பட்டிருக்கான். அப்புறம் அந்த அரசியல் பின்னணி. ஆமா. 3வது, அரசியல் முரண்பாடுகள். சிறையில ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க கைதி நாகேந்திரன், அப்புறம் அவனோட மகனும் அரசியல்வாதியுமான அஸ்வத்தாமன் பின்னணியா இருந்திருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒண்ணுதான், இது ஏதோ தெருமுனையில நடக்கிற சாதாரண ரவுடிகளோட சண்டையா தெரியலையே. கண்டிப்பா இல்ல. இது ஒரு மாபெரும் கார்ப்பரேட் கம்பெனி பல சின்ன கம்பெனிகளை ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அவங்க உணவு விநியோக செயலிகளை ஒரு ட்ரோஜன் குதிரை மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது கொலைய ஒரு கிரவுட் சோர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன இந்த கார்ப்பரேட் மற்றும் கிரவுட் சோர்சிங் ஒப்பீடு 100% துல்லியமானது. குற்றவாளிகள் இன்னைக்கு அறிவாள தூக்கிட்டு நேரா வர்றதில்ல. அவங்க நவீன நகர வாழ்க்கையோட சாதகங்களை தங்களுக்கு ஏத்தபடி வளைக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஸ்விக்கி இல்ல சொமேட்டோ சீருடைய பார்த்தா என்ன நினைப்போம்? நமக்கான உணவு வருதுன்னு சாதாரணமா கடந்து போயிடுவோம். இந்த நகர்ப்புற அனாமதேய தன்மைய, அதாவது அர்பன் அனானிமிட்டிய அவங்க தங்களுக்கு ஒரு கவசமா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், சிறைக்குள் இருக்க தாதாக்கள்னு ஒரு மாபெரும் நெட்வொர்க் இதுக்காக வேலை செஞ்சிருக்கு. சட்டம் தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞரே 20 வருஷம் போலீஸ்கே தண்ணி காட்டி தலைமறைவா இருக்க முடியும்னா சாதாரண மக்களோட பாதுகாப்பு எங்கே போகுங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை. சம்போ செந்தில் ஒரு வக்கீலா இருக்கிறதால சட்டத்தோட ஓட்டைகள் என்ன, காவல்துறையோட அதிகார வரம்பு எங்க முடியுதுங்கிறது அவனுக்கு துல்லியமா தெரியும். சிறைக்குள்ள இருக்க நாகேந்திரன் அங்கே இருந்தபடியே சதி சிட்டம் தீட்டுறான்னா, நிழலுலகம் இன்னைக்கு சிறை கம்பிகளுக்கும் அப்பாற்பட்டு தொழில்நுட்பம் மூலமா இயங்குதுன்னு அர்த்தம். ஆமா, செல்போன் மூலமா எல்லாமே நடக்குது. அரசியல், சட்டம் மற்றும் குற்றவாளிகள் 3 இணையும் போது அது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா, ஒரு கிரிமினல் சப்ளை செயினா மாறிடுது. ஓ, கிரிமினல் சப்ளை செயின், நல்ல வார்த்தை. இந்த சப்ளை செயினுக்கு, இந்த நிழலுலகத்துக்கு எரிபொருளா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அது போதைப் பொருட்களும் முடிவே இல்லாத பழிவாங்கும் படலமும் தான். ரியல் எஸ்டேட் போட்டிகள் மட்டும் இல்ல, சாதாரண கஞ்சா விற்பனையும் எப்படி கொடூரமான கொலைகள்ல போய் முடியுதுங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். அதுக்கு சரியான உதாரணம் சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல திருசூலத்துல நடந்த அந்த நள்ளிரவு இரட்டை கொலை. சரியா சொன்னீங்க. நடுராத்திரியில 17 வயசு சிறுவன் சதீஷ், அப்புறம் சுமார் 30 குற்ற பின்னணி கொண்ட ஆறுமுகம் 2 பேரும் கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டாங்க. முதல்ல இத பார்த்த காவல்துறை இது ஏதோ கஞ்சா விற்பனைக்கான ஏரியா தகராறுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆழமா தோண்டிய போதுதான் தெரிஞ்சது, இது 1 வருஷத்துக்கு முன்னாடி சுங்குவார் சித்திரத்துல நடந்த ஒரு திமுக நிர்வாகியோட கொலைக்கு பழிவாங்கும் செயல்னு. அதாவது ஒரு கொலை இன்னொரு கொலையை விதைக்குது, அது பழிவாங்கும் சக்கரமா சுழன்றுகிட்டே இருக்கு. இந்த பழிவாங்கும் சக்கரம் சுழல்றதுக்கு தேவையான பொருளாதார பலத்தை கொடுக்கறதே போதைப் பொருள் கடத்தல் தான். கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் மூலமா வர பல கோடிக்கணக்கான ரூபாய் தான் இந்த ரவுடி கும்பல்களுக்கு தேவையான வழக்கறிஞர்களுக்கான ஃபீஸ், வாகனங்கள், அப்புறம் ஆயுதங்களை ஸ்பான்சர் பண்ணுது. போதைப் பொருள்னு சொல்லும்போதே எனக்கு இன்னொரு அதிர்ச்சியான டேட்டா ஞாபகத்துக்கு வருது. நீங்க இதை கவனிச்சீங்களான்னு பாருங்க. சொல்லுங்க. டிசம்பர் 2025ல
ராமநாதபுரத்துல ஆந்திரா ஒடிசா எல்லையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 564 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. இது காவல்துறையோட ஆபரேஷன் கஞ்சா வேட்டையோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஆனா இதுலயே இன்னொரு பக்கமும் இருக்கு. 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வேறொரு கேஸ்ல ஆந்திராவை சேர்ந்த ஒரு குற்றவாளி மிக எளிதா கோர்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான். எப்படி? தகுந்த ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இருந்துச்சு, ஆனா எப்படி தப்பிச்சான்னா அவனுக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும். ஆனா காவல்துறை தாக்கல் செஞ்ச எஃப்ஐஆர், குற்றப்பத்திரிக்கை எல்லாமே தமிழ்ல மட்டும்தான் இருந்துச்சு. மொழி பிரச்சனையால தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்னன்னே தனக்கு புரியலன்னு அவன் தரப்புல வாதாடி அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆஹா, இது ஒரு பெரிய சறுக்கலாச்சே. ஆமா, இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இன்னும் 19ஆம் நூற்றாண்டோட காகித சட்டங்களையும் விதிகளையும் வச்சுக்கிட்டு 21ஆம் நூற்றாண்டோட எல்லையில்லா கார்ப்பரேட் குற்றவாளிகளை பிடிக்க பார்க்கறோமா? இது ஒரு மிகச்சிறந்த பார்வை. இதுதான் நம்முடைய சட்ட கட்டமைப்புல உள்ள மிகப்பெரிய ஓட்டை. இன்னைக்கு போதைப்பொருள் கடத்தல்ங்கிறது தெருமுனையில நடக்கிறது கிடையாது. ஆந்திரா இல்ல ஒடிஷாவிலிருந்து சரக்கு வருது, தமிழ்நாட்டுல விற்பனை ஆகுது, இல்ல அங்கிருந்து கடல் வழியா இலங்கைக்கு கடத்தப்படுது. இது ஒரு ஸ்டேட் எல்லையை தாண்டிய மாபெரும் நெட்வொர்க். அதேதான். ஆனா நமது நீதித்துறை மற்றும் காவல்துறை நடைமுறைகள் இன்னும் அந்தந்த மாநில மொழிகள்ல மட்டுமே முடங்கி கிடக்கு. பன்மொழி சட்ட படிவங்களை நாம இன்னும் முழுமையா செயல்படுத்தல. காவல்துறை ட்ரோனுகளை வாங்குறதுலயும் கேமராக்களை வைக்கிறதுலயும் தான் முதலீடு பண்றாங்களே தவிர அடிப்படை ஆவணங்களை 2 மொழிகள்ல தயாரிக்கிறது இல்ல. கரெக்ட். அந்த மாதிரி சாதாரண ஆனா முக்கியமான சட்ட நடைமுறைகளை கோட்டை விட்டுடுறாங்க. இதத்தான் அந்த தெலுங்கு குற்றவாளியோட வக்கீல்கள் மிக சரியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட அதிநவீன கார்ப்பரேட் குற்றவாளிகள், சட்ட ஓட்டைகள், அப்புறம் எல்லை தாண்டிய நெட்வொர்க், இது எல்லாம் சமாளிக்க வேண்டிய காவல்துறையோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸ்டேட்டஸ் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா, அதாவது SPIR 2025 அறிக்கை ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை போட்டு உடைக்குது. என்ன சொல்லுது அந்த அறிக்கை? தமிழ்நாட்டுல உள்ள காவல்துறையினர்ல 22% பேர் சட்ட நெறிமுறைகளை பின்பற்றதை விட என்கவுண்டர் பண்றதே சிறந்ததுன்னு நம்புறாங்களாம். அதை விட பகீர் தகவல் என்னன்னா 70% காவலர்கள் எந்த தண்டனையும் இல்லாம தாங்கள் பலத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படணும்னு சொல்றாங்க. சட்டம் காப்பவர்களே இப்படி நினைக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இல்லையா? இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு போக்குதான். ஆனா இதை நாம வெறும் எண்களா பார்க்காம ஒரு போலீஸ்காரரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். எப்படி? அது கொஞ்சம் விளக்குங்களேன். ஒரு காவலர் ஏன் சட்டத்தை மீற நினைக்கணும்? நீங்களே உங்களை ஒரு உள்ளூர் இன்ஸ்பெக்டர் இடத்துல வச்சு பாருங்க. நீங்க இரவு பகலா முழிச்சு உயிரை பணயம் வச்சு ஒரு கொடூரமான ரவுடிய பிடிக்கிறீங்க. மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் கிடைக்குது, மீடியாவும் உங்களை கொண்டாடுது. ஆனா அவன் சீக்கிரமே பெயில்ல வெளியே வந்துருவான், அதானே? அதேதான். அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தின அடுத்த சில மாசங்கள்ல அவன் ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். ஒரு கேஸ கோர்ட்ல நிரூபிக்க வருஷக்கணக்கா ஆகுது. அதுக்குள்ள சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க, இல்ல பிழந்துடுறாங்க. அதே ரவுடி வெளியே வந்து மறுபடியும் ஒரு தப்ப செய்யும்போது ஒட்டுமொத்த சமூகமும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் யார திட்டுவாங்க? போலீஸ் தான் திட்டுவாங்க. போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க. கரெக்ட். இந்த அதீத மன அழுத்தம், சிஸ்டம்ல இருக்கிற தாமதம், அப்புறம் உடனடி தீர்வு வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் சேர்ந்துதான் காவலர்களை இப்படி சிந்திக்க வைக்குது. பல வருஷமா சரியா வேலை செய்யாத ஒரு சிஸ்டம்ல ஏற்படுற விரக்தியால தான் அவங்க என்கவுண்டருங்கிற அந்த ஷார்ட்கட் தீர்வை தேடுறாங்க. இத அரசியலோட இணைச்சு பார்த்தா களம் இன்னும் சிக்கலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாம இங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோட குற்றச்சாட்டியும் சரினோ தப்புனோ சொல்ல வரல. ஆனா களத்துல நடக்கிற விவாதங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணும். அரசியல் விமர்சனங்கள் ரொம்பவே தீவிரமா இருக்கு இப்போ. ஆமா, நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் தற்போதைய அரச உல்டா மாடல்னு கடுமையா விமர்சிக்குது. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர் ஒருவர் 2 வயசு குழந்தைக்கு செஞ்ச கொடூரத்தை சுட்டிக்காட்டி பாமக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு முழுமையா சீர்குலைஞ்சிடுச்சுன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆமா, அது ரொம்பவே ஒரு துயரமான சம்பவம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய அரசு இயந்திரத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகள், மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல்களால குண்டர் சட்ட திருத்த மசோதா மாதிரியான முக்கிய சட்டங்களே பல மாசங்களா நிலுவையில் இருக்கு. காவல்துறைக்குள்ள இருக்கிற விரக்திக்கு இந்த அரசியல் குழப்பங்களும் ஒரு முக்கிய காரணம் இல்லையா? நிச்சயமா. அரசியலுங்கிறது காவல்துறையோட செயல்பாட்டோட பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருக்கு. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது ஜனநாயகத்தோட ஒரு பகுதி தான். ஆனா காவல்துறைங்கிற எந்திரம் எவ்வித அரசியல் அழுத்தமோ இல்லாம சுதந்திரமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். உண்மைதான். SPR அறிக்கை இன்னொரு கவனையான விஷயத்தையும் சொல்லுது.
விளிம்பு நிலை மக்கள், குறிப்பா திருநங்கைகள் போன்றோர் மேல காவல்துறைக்கே ஒரு விதமான முன் தீர்மானம், அதாவது ஒரு பயாஸ் இருக்குன்னு அது சுட்டிக்காட்டுது. ஓ அப்படியா? ஆமா. அதாவது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், வக்கீல்களா வர்ற பெரிய குற்றவாளிகளை தொட முடியாம திணற காவல்துறை, மறுபக்கம் எந்த அதிகார பலமும் இல்லாத விளிம்பு நிலை மக்கள் மேல எளிதா தங்களுடைய அதிகாரத்தை காட்டுது. இது சிஸ்டம்ல உள்ள ஆழமான முரண்பாட்டை காட்டுது. மிக தெளிவா சொன்னீங்க. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசின பலதரப்பட்ட ஆதாரங்களையும் நிகழ்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. ஹம் காவல்துறையோட புள்ளிவிவரங்கள் சொல்ற மாதிரி தெருவுல நடக்கிற சாதாரண வழிப்பறிகளும் கொள்ளைகளும் குறைஞ்சிருக்கலாம். இதனால நடுத்தர மக்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பாதுகாப்பா உணரலாம். ஆனா நிழலுலக குற்றங்கள்ங்கிறது சாதாரண கத்திச்சண்டையிலிருந்து மாறி மிக துல்லியமான கார்ப்பரேட் வடிவத்தை எடுத்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை அது நமக்கு அப்பட்டமாவே காட்டியது. ஆமா, போதைப்பொருள் கடத்தல்ங்கிறது பல மொழிகள் பேசுற எல்லை தாண்டிய ஒரு பெரும் நெட்வொர்க்கா உருவெடுத்திருக்கு. அதே நேரம் காவல்துறைக்குள்ள இருக்கிற கடுமையான மன அழுத்தமும் அது தொடர்பான அரசியல் விவாதங்களும் சிஸ்டமை இன்னும் சிக்கலாக்குது. ஆமா. எங்களுக்கும் நிஜ அனுபவத்துக்கும் இடையிலான இந்த முரண்பாட்டை எந்த ஒரு அரசு வெளிப்படையா ஒத்துக்கிட்டு அதுக்கான நவீன சட்டத்தீர்வுகளை தேடுதோ அவங்களால மட்டும்தான் இந்த வன்முறை காடுங்கிற பிம்பத்தை முழுமையா உடைக்க முடியும். கண்டிப்பா. நாம இந்த அலசலோட தொடக்கத்துல சமூக வலைத்தளங்கள்ல பரவுற அச்சத்தை பத்தி பேசணும். அதை வச்சு இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு முக்கியமான ஆனா இதுவரை யாரும் விவாதிக்காத ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். சொல்லுங்க. திரைப்பட பாணியில நடக்கிற இந்த நிழலுலக ரவுடிகளோட கொலைகளையும் அது சார்ந்த அரசியல் குற்றச்சாட்டுகளையும் பார்த்து நாம தினமும் பதறோம், பயப்படுறோம். ஆனா இதே தமிழ்நாட்டுல 2023ஆம் ஆண்டு வெளியான தரவுகள் படி சாலை விபத்துகளால மட்டுமே 11,490 இருசக்கர வாகன ஓட்டிகளும் 4,577 பாதச்சாரிகளும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே இறந்திருக்காங்க. ஆஹா, இது தேசிய அளவுலயே ரொம்ப அதிகம். ஆமா. அதே போல மன அழுத்தம் மற்றும் பல்வேறு காரணங்களால 19,483 பேர் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. வன்முறைக்காடுன்னு நாம சில ரவுடிகளோட கொலைகளை கை காட்டுறோம், அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறோம். ஆனா உண்மையில நம்ம கண்முன்னே தினமும் நடக்கிற சத்தமே இல்லாத இந்த அமைதியான மிகப்பெரிய உயிர் பலிகளை நாம கண்டுக்காம மறைச்சிடுறோமா? சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ரவுடிகளை பார்த்து பயப்படுற நாம நம்மை சுற்றி தினமும் அமைதியா உயிரை பறிக்கிற இந்த விபத்துகளையும் தற்கொலைகளையும் பத்தி ஏன் அரசியல் விவாதங்களா மாத்துறதில்ல? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.